நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். சோனி, நீ கர்த்தா சில்க்ல இருந்து வரியா? ஆமா. அங்க என்ன விசேஷம்? அங்க என்ன விசேஷம்? அதான் அந்த 3 லட்ச ரூபாய் பிரச்சனை எப்படி போயிட்டு இருக்கு? அப்படின்னா அந்த 3 லட்ச ரூபாய பத்தி மட்டும்தான் நீ யோசிச்சுட்டு இருப்பல்ல? இப்படி ஒரு முட்டாள் உன் வாயை மூடிக்கிட்டு இருக்க மாட்டல்ல? சார், எனக்கு இருந்த டென்ஷன்ல கேட்டேன். ஐயோ, என் பையன் இந்த மாதிரி ஒரு பயந்தாங்கொல்லிய நம்பிக்கிட்டு இருக்கான். போடா, போய் வேலையை பாரு. போ. டேய் நில்லு. இங்க பாரு, இனி தேவையில்லாதது எதுவும் வாயில இருந்து வரவே கூடாது. புரியுதா? சரிங்க சார். ஏய், இப்படி. சொல்லு சோனி, என்ன கர்த்தா சில்க்ஸ்ல புதுசா என்ன விஷயம்? டென்னி சார் இங்க இல்லையா? ஓ, நீ டென்னி சார் கிட்ட மட்டும்தான் சொல்லுவியா? என்கிட்ட சொல்ல மனசு இல்லையா? அப்படி இல்ல சார், டென்னி சார். ஓ, நீ விஷயத்த சொல்லு. இதோ வந்துட்டாருல்ல, இனியாவது விஷயத்த சொல்லு. என்ன சோனி? அது வேற ஒண்ணும் இல்ல. மைனா தொலைச்ச அந்த 3 லட்சம் ரூபாய கண்டுபிடிக்க முடியலன்னு கவலைப்பட்டாங்க. அது தெரிஞ்ச உடனே மைனாவை விட ரஞ்சித் சார் தான் டென்ஷன் ஆனாரு. எதிர்பார்த்தேன். நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, அதை கண்டுபிடிக்க முடியாதுன்னு. அப்போ அந்த அத்தியாயம் இதோட முடிஞ்சு போச்சு. ஒரு வகையில அந்த 3 லட்சம் ரூபாய் நமக்கு கிடைச்ச லாபம். அப்படிதானப்பா? இந்த வெற்றியை வச்சு மட்டும் நம்ம சந்தோஷப்படக்கூடாதப்பா. கர்த்தா சில்க்ஸோட சின்ன சின்ன உயர்வால அவங்களுக்கு பிசினஸ் அடிக்கடி உயர்ந்துகிட்டே இருக்கும். இந்த தீபாவளிக்கு மூச்சு விட கூட இடம் இல்லாம தான் கஸ்டமர்ஸ் அங்க போனாங்க. இதுக்கு மேல அவங்கள வளர விடவே கூடாது. இந்த கிறிஸ்மஸ்க்கு அப்புறம் அவங்க கடை இழுத்து மூட வைக்கணும். கனவு நல்லா இருக்கு, ஆனா அதை நடத்தி காட்டுறதுதான் கஷ்டம். நடக்கணும்ப்பா, இல்லைன்னா நடக்க வைக்கணும். நீங்களே ஒரு பிசினஸ் மேனா இருந்துகிட்டு இப்படிலாம் சொல்லாமாப்பா. மிகப்பெரிய ஷாக் ட்ரீட்மெண்ட்டை அந்த கர்த்தா சில்க்ஸ்க்கு கொடுக்கணும். எப்படி? அவங்களுடைய ஆணி வேறையே அசைச்சு பார்க்கணும். வெளியே இருந்து யாராலையும் ஒண்ணுமே பண்ண முடியாது. அதை நம்ம நிறைய தடவை ட்ரை பண்ணி தோத்து போயிருக்கோம். அது சரியா வராது. சரியா சொன்னீங்க. அப்போ உள்ள இருந்து நமக்காக ஒருத்தர் வேலை செய்யணும், சரிதானே? ஆமா, ஆனா அது யாரு? அப்படி ஒரு ஆளை தான் நம்ம தேடணும். அதுக்கு ஏத்த ஒரு ஆளு அங்க. ஹே, அது நடக்க வாய்ப்பே இல்லை. சோனி, நீ ஏன் பேச மாட்டேங்கிற? சார், அப்படி ஒரு ஆள் இருக்காங்க அந்த கர்த்தா ஃபேமிலிக்குள்ளேயே. நீ என்ன சொல்ல வர? ஆமா சார், நம்ம சொன்னா கேக்குற மாதிரி நமக்கான ஒரு ஆள் அங்க இருக்காங்க சார். ஆனா அவங்கள அவங்க வழியிலே ட்ரீட் பண்ணணும். அது யாரு? அது ரமேஷ் கர்த்தா சாரோட வைஃப் ஹேமா மேடம். சார், அந்த ஹேமா மேடம் எனக்கு ரொம்பவே க்ளோஸ். அது எப்படி? நான் அவங்களுக்கு நிறைய உதவி செஞ்சிருக்கேன், அதனால அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். சோனி, நாங்க கர்த்தா குரூப்போட எதிரிகளாச்சு. அவங்க எப்படி நமக்கு உதவி செய்வாங்க? நீ சொல்ற அந்த ஹேமா எங்களுக்கு எப்படி? ஹேமா மேடம்க்கு எப்பவுமே பிடிக்காது மேனகா மேடத்தையும் ரஞ்சித் சாரையும். ஓ, அப்படி ஒரு காம்படிஷன் உங்களுக்கு இருக்கா? அப்படி இல்லாம உண்மையை சொல்லணும்னா மேனகா மேடமோட பதவிக்கு தான் ஹேமா மேடம் காத்துட்டு இருக்காங்க. மேனகா மேடத்தை தாழ்த்துறதுக்காக அவங்க எல்லா முயற்சியும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பா,
இவங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது காரியம் சீக்கிரமா முடிஞ்சிடும்னு எனக்கு தோணுது. அவங்க கிட்ட விஷயத்த சொல்லி நம்ம பக்கம் கொண்டு வர வேண்டியது ஏன் பொறுப்பு? ஆனா அந்த ஹேமாவால அங்க என்ன பண்ண முடியும்? இப்படி கேட்டா விடுங்கப்பா, அவங்கள வச்சு நம்ம என்ன வேணா செய்யலாம். இருந்தாலும் சோனி, உன்னோட வேலையை ஆரம்பி. மத்ததெல்லாம் நம்ம அப்புறமா பாத்துக்கலாம். ஓகே சார். ஏய் கண்ணா, இதெல்லாம் நடக்குமாடா? சொந்த குடும்பத்தை அழிக்கிறதுக்கு உள்ளேயே ஒரு ஆள் இருந்தா அது கர்த்தா குரூப்ஸ் இல்ல, எதுவா இருந்தாலும் அழிஞ்சிடும். ஒன்னும் புரியல. முதல்ல ஹேமா. சோனி ஹேமாவை நம்ம பக்கம் கொண்டு வரட்டும், அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பாத்துக்கலாம். யோசிக்கிறதுக்கு எதுவும் இல்லப்பா. இது மட்டும் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நம்மளோட வெற்றி ஆரம்பிக்கும். இனி ஹேமா தான் நம்மளுடைய துருப்பிச்சிட்டு. இந்த விளையாட்டுல ஜெயிக்க போறது நானா தான் இருப்பேன். என்னடா எதுவும் பேச மாட்டேங்கிற? என்னாச்சு? டேய், வாயை திறந்து சொல்ல. அந்த மைனா கிட்ட இருந்து தொலைஞ்சு போன 3 லட்சம் ரூபாய் இதுக்கப்புறம் அது கிடைக்காதுன்னு தோணுது. அந்த பொண்ணு வீட்டுல அவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கான், நம்ம ராதாக்கா சொன்னாங்க. போதா குறைக்கு இது ஒரு புது பிரச்சனையா வந்திருக்கு தாத்தா. தாத்தா, எனக்கு எப்படியாவது மைனாக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது, ஆனா பண்ண முடியல. என்ன பண்றது? கவலைப்படாதடா, நிச்சயமா எழுந்து வருவா. ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி வீரமானவ. நீங்க சொல்றது எனக்கு புரியல தாத்தா. மைனாவோட பிரச்சனைய அவளை தீர்த்துப்பா. நீ அதை பத்தி கவலைப்படாத, புரிஞ்சுதா? வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் நாம தனியாத்தான் போராடி ஆகணுங்கிற நினைப்பு இருந்தா அது மட்டும் போதும். என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கலாம். நீ மைனாவை பத்தி என்கிட்ட சொன்ன போதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டது இதெல்லாம். சொல்லு, அவ குடும்பத்துக்காக உழைக்கிற பொண்ணு தானே? அதேதான் தாத்தா, உங்க கால்குலேஷன் கரெக்டா இருக்கு. அவளோட குறைஞ்ச சம்பளத்தை வச்சுதானே அவ தங்கச்சியை மெடிசனுக்கு படிக்க வைக்கிறா. அப்புறம் குடும்பம், அதுக்கு தேவையான எல்லாத்தையும் கரெக்டா பாத்துக்கிறாள்ல. அப்போ அவளை பத்தின எல்லா விஷயத்தையும் நீ தெரிஞ்சு வச்சிருக்கிற. என்ன இருந்தாலும் உன் பேச்சிலேயே தெரியுது, அந்த மாதிரி பொண்ணத்தான் நீ விரும்புற. எனக்கு பிடிச்சிருக்கா. உன்னுடைய எண்ணங்களை தெரிஞ்சும் ஆசைகளை தெரிஞ்சும் நடக்கிறவதும் அந்த மைனா. எனக்கு புரியுதுரா. எது நடந்தாலும் சரி, அவ தாண்டா உன் லைஃப். என்ன திருட்டு பேச மாட்டேங்கிற? அவளை பிடிக்கலையா? துபார் இல்லைன்னா இப்ப சொல்லு. நான் இத பத்தி ஒருத்தர்கிட்டையும் ஒரு வார்த்தை பேச மாட்டேன், சரியா? கிண்டல் பண்ணாதீங்க தாத்தா. எல்லாம் சரியா போயிடும்டா, நான் இருக்கேன்ல. சரி, நீ முதல்ல உள்ள போய் நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கு. போடா. இல்ல, நான் இன்னைக்கு என் தாத்தா கூட தான் தூங்க போறேன். ஆஹா, வாங்க போலாமா? சரி சரி. பொடி உப்பு 1, அப்புறம் வேற என்னமா வேணும்? 2 கிலோ செவ்வாழை. அம்மா, எனக்கு ஒன்று வாங்கி தரேன்னு சொன்னீங்கல்ல, என்னது? நூடுல்ஸ். வாய மூடு சுஜி. ப்ளீஸ் அம்மா, ஒரு நூடுல்ஸ் மட்டும் வாங்கி தாங்க. சுஜி வேண்டாம். வேற என்னமா வேணும்? ஒரு பேஸ்ட். அம்மா, எனக்கு நூடுல்ஸ் வேணும். சுஜி
அடி வாங்காத போயிடு. 10 ரூபா சோப்பு. ஆ சுஜி, உனக்கு என்ன வேணும்? ஒன்றும் வேணாம். சொல்லு, நான் உங்க அம்மா கிட்ட சொல்றேன். என்ன வேணும்? நூடுல்ஸ். ஆன்ட்டி, ம் சுஜிக்கு ஒரு நூடுல்ஸ் வாங்கி கொடுங்க. ஸ்ரீ, நீ தேவையில்லாத விஷயத்துல தலையிடாத. இப்போ இருக்கிற பசங்களாம் இப்படித்தாம்மா இருக்காங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலாம் இவங்களுக்கு பிடிக்காது. எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி நொறுக்கு தீனி மாதிரி தான் சாப்பிடுறாங்க. பாருங்க, சுஜி கோவமா இருக்கா. அவ அப்படியே இருக்கட்டும், அதான் நல்லது. அண்ணா ஒரு சன்ஃப்ளவர் ஆயில். சரிங்கம்மா. உங்க அம்மா கிட்ட நான் சொன்ன கேட்கல, நான் என்ன செய்யறது? எனக்கு எதுவுமே வேணாம். ஏய் மைனாக்கா, மைனாக்கா. என்ன 2 பேரும் இங்க நிக்கிறீங்க? சின்ன ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன? அம்மா நூடுல்ஸ் வாங்கி தரேன்னு சொல்லி வாங்கி தரல. எனக்கு கஷ்டமா இருக்கு. அப்படியா? மைனாக்கா, அம்மா கிட்ட சொல்லுங்க எனக்கு நூடுல்ஸ் வாங்கி தரணும்னு. சின்ன குட்டி கேட்டு அவங்க வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? நான் பாத்துக்கிறேன். ஆனா நூடுல்ஸ் வேண்டாம். குழி அப்போ உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? ஆ, ம். அக்கா, சின்ன ஒரு பொருளை கேட்டா நீங்க ஏன் வாங்கி தர மாட்டேங்கிறீங்க? நூடுல்ஸ் வாங்கி கொடுக்க சொன்னா எப்படி மைனா? நூடுல்ஸ் இல்ல, குழி அப்பம். சந்திரா அண்ணா, சொல்லுமா. ஒரு பாக்கெட் குழி அப்பம் தாங்க. சின்ன குட்டி, அம்மாவை நான் நல்லா திட்டிட்டேன். இதுக்கப்புறம் அம்மா கிட்ட கோவப்படாத. ம். ம். நீ இன்னைக்கு ஸ்கூலுக்கு போலியா சின்னு? ஆ, போகணும். சரி, நல்ல பொண்ணா அம்மா கூட போகணும், சரியா? ம். இங்க பாருங்க, இதுக்கப்புறம் நீங்க சின்னவ திட்டாதீங்க. இல்ல, வக்காலத்து வாங்க ஆளை கூட்டிட்டு வந்திருக்காளா? சரி, நான் வரேன். மைனா, என்ன சந்திரண்ணா? நாளைக்கு தான் லீலாவோட ஆபரேஷன். ஓ, அப்படியா? பழைய கணக்கு புது கணக்கு எல்லாம் சேர்த்து 12,800 ரூபாய் ஆகுதும்மா. நாளைக்கு காசு கிடைச்சா நல்லா இருக்கும். எல்லா பாக்கியம் சேர்த்து கொடுங்கன்னு நான் அன்னைக்கு சொன்னது ஞாபகத்துல இல்லையாம்மா? இல்ல, நீ சொன்ன வார்த்தையை காப்பாத்துவோன்னு எனக்கு தெரியும். என்ன மைனா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? சந்திரண்ணா, நீங்க கவலைப்படாதீங்க. பணத்தை நான் ஏற்பாடு பண்ணி தரேன். அக்கா, நான் வரேன்க்கா. சரிம்மா, தோசை மாவு எடுத்து வைங்கண்ணா. ஆ. வரேண்ணா. ம். மைனா, மைனா. ஸ்ரீ அண்ணா, டாடா. டாடா. வாமா. அக்கா, நீங்க கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான். காசு இன்னும் கிடைக்கல. அப்புறம் சந்திரனனுக்கு எப்படி பணம் கொடுப்ப? தெரியல. என்ன ஆனாலும் நாளைக்கு அந்த காசை கொடுத்து ஆகணும். சந்திரன் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு, லீலாக்காவோட ஆபரேஷன் அப்போ மொத்தமா கொடுக்க சொல்லி. கொஞ்சம் நில்லு. இந்தா, இத வாங்கிக்கோ. எதுக்கு இந்த வளையல கொடுக்குறீங்க? வளையல் எதுக்கு? ஒண்ணு அடகு வைக்கணும், இல்ல விக்கணும். இப்போதைக்கு உன் பிரச்சனை முடியட்டும். அக்கா, அது ரகு அண்ணா. அவர் எதுவும் பெருசா சொல்ல போறது இல்ல. ஒரு ஆபத்துக்கு உதவலன்னா வேற எதுக்கு? இத வாங்கிக்கோ மைனா. மைனாக்கா, வாங்கிக்கோங்க. அக்கா, உங்களோட நல்ல மனசை பார்க்கும்போது என்னோட கஷ்டம் எல்லாம் பாதி குறைஞ்சிருச்சு. நீ இத வாங்கிக்கோ மைனா. வேண்டாம்க்கா. மைனா, இத வாங்கிக்கோ. உங்களை மாதிரி நல்லவங்க எங்க கூட இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம். இப்போதைக்கு எனக்கு வேண்டாம்க்கா. ரகு அண்ணன் அங்க கல்ஃப்ல இருந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்கு வாங்கி தராரு. நான் வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கிறேன்க்கா. மைனா, பரவாயில்ல, இருக்கட்டும்க்கா. சரி, நான் கிளம்பட்டுமா? சின்னக்குட்டி, டாடா. பாவம் மைனாக்கா இல்லம்மா. வா.
என்ன மைனா, ஏன் அங்கேயே நின்னுகிட்டு இருக்க? என்னம்மா, என்ன ஆச்சு? என்னம்மா மைனா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிற? அப்பா, கடையில சந்திராண்ணனுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை நம்ம நாளைக்கு கொடுக்கணும். லீலா அக்காக்கு ஆபரேஷன் நடக்க போகுது. 12,800 ரூபாய் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கு. அம்மாடி, இப்ப உடனே எப்படிமா? அபிக்கு பணம் அனுப்புறதுக்கு நம்ம என்ன வழின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்ப கூட இதுவும் சேர்ந்துருச்சு. இது ஹாஸ்பிட்டல் விஷயம்ப்பா. இதுல நாம எதுவும் பண்ண முடியாது. சந்திரா அண்ணன் ரொம்ப கவலையில இருக்காரு. அது அந்த பணத்துக்கு நம்ம என்னமா செய்யறது? ஏதாவது வழியில பணத்தை ரெடி பண்ணி கொடுக்கணும். இல்லனா ஒண்ணும் பண்ண முடியாது. அப்பா, நம்ம ஏதாவது ஒண்ணு உடனே செஞ்சு ஆகணும். நம்மளால இப்ப என்னதாமா செய்ய முடியும்? வேலாயுதத்துக்கு 60,000 கொடுக்கணும், அபிக்கு ஃபீஸ் கட்டணும், அப்புறம் அந்த சந்திரனுக்கு கடன் அடைக்கணும், அப்புறம் அந்த மாஸ்டருக்கு வேற 2 லட்சம் கடன் இருக்கு. எந்த நேரமோ தெரியல, அந்த மாங்கல்யப்பட்டு செய்யறதுக்கு நான் தேர்ந்தெடுத்த நேரம் கொஞ்சம் கூட சரியில்லை. அச்சோ, என்னென்னமோ நடந்து போச்சு. அதையெல்லாம் இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம்டா? இதுக்கு மேல நம்ம பழைய கஷ்டத்தை பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லப்பா. ஏதாவது ஒரு ஐடியாவை நம்ம உடனே யோசிக்கணும். ஐயோ, என்னடி, எதுக்குடி அதையெல்லாம் இப்ப சொன்ன? அவன் வருத்தப்பட்டு போனத பாத்தியா? ஏதாவது ஒரு முடிவு கிடைக்கணும் தான் நான் யார்கிட்டயாவது இத சொல்லணும்னு நினைச்சேன். இப்போ என்னால எதையுமே யோசிக்க முடியல பாட்டி. மைனாக்கா, பாரு அப்பாவை. அப்பா, அப்பா, அப்பா கதவு திறங்க. என்னாச்சு? அக்கா, அப்பா கதவு திறக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு பயமா இருக்கு. ஈஸ்வரா, அப்பா கதவு திறங்க. அப்பா, அப்பா கதவு திறங்க. அப்பா, அப்பா கதவு திறங்க. அச்சோ, கதவு திறங்க. அச்சோ, கதவை ஏன் தேவையில்லாம சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? அப்பா, நீங்க ஏன் எங்களை பயமுறுத்துறீங்க? நான் இப்ப சாகறதுக்காக ஒண்ணு வரல. நீ கவலையே படாத, உங்க எல்லாரையும் தவிக்க விட்டுட்டு நான் மட்டும் போகவே மாட்டேன். அப்பா, ஏண்டா நீ இப்படி எல்லாம் பண்ற? அப்பா, நீங்க எதுக்கு அம்மாவோட பெட்டியை திறக்கறீங்க? இப்ப எதுக்கு அது அவசியமா?
இத வாங்கிக்கம்மா. பெருசா வேற எதுவும் இல்ல. இத எடுத்துட்டு போய் வித்துருமா. அப்பா இந்த நகையை வித்து சந்திரனுக்கு கொடுக்க வேண்டிய கடன் அடைச்சிருப்பா. அச்சோ, நீ என்ன பண்றேன்னு தெரியுதா உனக்கு? தெரியுமா, ஆனா இதை தவிர எனக்கு வேற வழி தெரியல. இல்லைனாலும் இத கையில வச்சுக்கிட்டு என்னப்பா பிரயோஜனம்? எடுத்துட்டு போய் வித்துரு. அப்பா, இது அம்மாவோடது இல்ல, இது அம்மாவோட நகைன்னு சொல்லிருக்கீங்களே. எப்பவுமே இதை பத்திரமா வச்சுக்கணும்ல நீங்க சொல்லிருக்கீங்க. இனிமே இது வேண்டாம். அவ என்ன தவிக்க விட்டுட்டு போய் பல வருஷம் ஆயிடுச்சு. உங்க அம்மாவோட ஞாபகம் என்னோட மனசுல இருக்கு. அது போதும். நான் உயிர் வாழ எனக்கு அது மட்டும் போதும். அப்பா, நீ எதையும் யோசிக்காத. நம்ம கடனை அடைக்கதானே இதை விற்க போறோம். இந்த Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.